வெல்கம் டு பிஎஸ்விஎம் அகாடமி. ஸோ டுடேஸ் டாபிக் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டபுள் அட்டாக் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பிகினர் கிளாஸஸ். ஸோ பிகினரில் இருக்கிற எல்லாருமே இதை நீங்கள் கற்றுக்கலாம். ஓகே, இனி கிளாஸ்க்குள்ளே போகலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டபுள் அட்டாக்னா என்ன, இதை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். டபுள் அட்டாக்குக்கும் ஃபோர்க்குக்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா கிளாஸ்க்குள்ளே போகலாம். முதல்ல இந்த டாபிக்கு பேர் என்னன்னா டபுள் அட்டாக், ரைட்? ஸோ நான் இங்கே எழுதுகிறேன், டபுள் அட்டாக் ஆர் ஃபோக்னு சொல்லலாம். ஓகே, இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத பார்க்கலாம். இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னா, ஆஸ் யூஷுவல் இது வந்து ஓப்பனிங்லையும் நம்ம யூஸ் பண்ணலாம், மிடில்லையும் யூஸ் பண்ணலாம், எண்ட்லையும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு கேம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 3 பார்ட் வரும். ஸோ ஒரு கேமில் வந்து இது மூணுமே சேர்ந்து தான் ஒரு கேம். ஒரு கேம்னா இந்த 3 பார்ட் இருக்கும். இதில் சில பேர் ஓப்பனிங் ட்ராப்பில் இங்கேயே அவுட் ஆகிடுவாங்க, சில பேர் மிடில் வரைக்கும் போய் மிடில் அவுட் ஆகிடுவாங்க, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லாக ஆடி எண்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு போய் எண்ட் வரைக்கும் வின் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கேமை வந்து 3 பார்ட்டாக எப்போவுமே பிரிப்போம். நம்ம பார்க்குற இந்த டபுள் அட்டாக், அப்புறமா நம்ம நேற்று பார்த்த பேக் ரேங்க் வீக்னஸ், இது முக்கால்வாசி மிடில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், ரேராக எண்ட் கேமில் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அதுக்குன்னு இது எண்ட் கேமில் வராது, ஓப்பனிங்கில் வராதுன்னு கிடையாது. நிறைய டைம் வந்து என்ன இதுன்னா மிடில் கேமில் தான் இது அதிகமாக யூஸ் ஆகும். ஏன்னா நிறைய பீசஸ் இருக்கும் போது ஈஸியாக அவங்க ட்ராப்பில் விழுந்துருவாங்க. எண்ட் கேமில் ரேராக நடக்கும், ஏன்னா ரொம்ப டயர்ட் ஆகிடுவாங்க. மிடில்லேருந்து எண்டு போகும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்ட் டயர்ட் ஆகிடுறதுனால அவங்க அதில் விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் முக்கால்வாசி நீங்கள் மிடில் கேம்லேயே இந்த டாபிக்ஸில் நல்லா கெயின் பண்ணிக்கலாம், பீசஸை கெயின் பண்ணலாம். ஆர் வந்து நீங்கள் மேட் கூட ட்ரை பண்ணலாம், டபுள் அட்டாக்ல மேட்டும் ட்ரை பண்ணலாம். ஓகே, டன். ஓகே, டபுள் அட்டாக்னா என்ன, ஃபோர்க்னா என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபோர்க்குங்கிறது என்னன்னா, ஒரு பீஸ் 2 பீஸ் அட்டாக் பண்ணால் அது வந்து ஃபோர்க்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த பொசிஷனை நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து ஃபோர்க்குக்கான பொசிஷன். நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, நைட்டு மட்டும்தான் ஃபோர்க் பண்ணும், மற்ற பீசஸ்லாம் பண்ணாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. டபுள்னா முதல்ல நான் சொல்லிடுறேன், டபுள்னா 2, ரைட்? 2. டபுள்னா 2. அட்டாக்குங்கிறது நார்மலாக நம்ம பீசஸ் அடிக்கும் போது அது அட்டாக்குன்னு சொல்லுவோம். அப்போ 2 அட்டாக்கை வச்சா அதுக்கு பேர் தான் டபுள் அட்டாக். ஓகேவா? ஆர் டபுள் அட்டாக்கு இன்னொரு மீனிங்கும் இருக்கு, 2 பர்பஸ். அதை நம்ம பார்ப்போம். டபுள் அட்டாக்ங்கிறது என்ன பார்ப்போம். முதல்ல இந்த பொசிஷனை கவர் பண்ணுவோம். இது வந்து ஃபோர்க்குக்கான பொசிஷன். ஓகேவா? ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, எவ்ரி ஃபோர்க் இஸ் அ டபுள் அட்டாக், பட் எவ்ரி டபுள் அட்டாக் வந்து ஃபோர்க் கிடையாது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கே பெஸ்ட் எக்ஸாம்பிளாக நம்ம முதல்ல இந்த பொசிஷனை பார்க்கலாம். இப்போ ஒயிட் டு பிளே, பிளாக் கிட்ட கிங்கும் ரூக்கும் இருக்கு, ஒயிட் கிட்ட கிங்கும் குவீனும் இருக்கு, ரைட்? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இவனோட இந்த ரூக்கு அடிக்கணும். பட் நேராக போய் அவன் ரூக்கை கொடுத்துறானா, கொடுத்துருவானா? கொடுக்க மாட்டான். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம செக்கு வச்சு இந்த ரூக்கை எடுக்க போறோம். ஓகே, அது எப்படி பண்றது? அப்போ என்ன பண்ண போறோம்னா, குயின் எடுத்துட்டு வந்து G1 வைக்கிறோம். இப்போ குயின் எடுத்துட்டு வந்து G1 வச்ச உடனே இங்க பாருங்க, இந்த குயினை செக் பண்ணுது, கரெக்டா? சேம் டைம் இந்த குயினோட டயகனலை பாருங்க, இந்த குயின் இந்த ரூக்கையும் அட்டாக் பண்ணுது. அப்போ ஒரு பீஸ் இங்க இருக்கிற 2 பீஸை ஒரே டைம்ல அட்டாக் பண்ணுது. இந்த இடத்துல செக் பண்ணுது, இந்த இடத்துல அட்டாக் பண்ணுது. அப்போ ஒரு பீஸ், இந்த குயின் மட்டும் தானே பண்ணுதுங்க. ஸோ ஒரே ஒரு பீஸ், அது குயின். அப்போ இதுக்கு பேர் தான் என்னன்னா ஃபோர்க்குன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா இதை டபுள் அட்டாக்னு சொல்லலாம். ஸோ ஃபோர்க்குனாலும் டபுள் அட்டாக்னாலும் ஒன்று தான். ஓகேவா? ஸோ ஃபோர்க்னாலும் டபுள் அட்டாக்னாலும் ஒன்று தான். ஆனால் ஃபோர்க்குக்கு ஒரே ஒரு மீனிங் என்னன்னா, அது ஒரு பீஸ் 2 பீஸ் அட்டாக் பண்ணணும், பர்பஸாக இருக்கக்கூடாது. பர்பஸாக இருந்தால் அது டபுள் அட்டாக்காக மாறிடும். ஓகேவா? ஓகே, இப்போ இவங்க என்ன பண்ணி ஆகணும், இந்த செக்குக்கு ரியாக்ட் பண்ணணுமா? இந்த செக்குக்கு அவங்க ரியாக்ட் பண்ணும் போது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா,
ஏன்னா அவங்க கிங்கை தான் காப்பாற்றணும். ரூக்கை காப்பாற்றினா கிங்கு போயிடும். அப்படி பண்ண முடியாது, அது இல்லீகல் ஆகிடும். அப்போ அவங்க கிங்கை காப்பாற்றும் போது நம்ம ரூக்கை கேப்சர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுக்கு பேர் தான் என்னன்னா டபுள் அட்டாக். ஓகே, ஆர் ஃபோர்க்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம ஒரே ஒரு பீஸை வச்சு என்ன பண்ணியிருக்கோம்னா 2 பீஸ் அட்டாக் பண்ணியிருக்கோம். இதுவே பொசிஷன் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்னா ஒரு பீஸ் 2 பீஸை டைரக்டா அட்டாக் பண்ணி ஒரு பீஸ் நவுந்த உடனே இன்னொரு பீஸை அடிச்சிருச்சு. ஸோ அதுக்கு பேர் ஃபோர்க்குன்னு பார்த்துருந்தோம். இப்போ அகைன் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த பொசிஷனை பார்க்க போறோம். இதுல பாருங்க நம்ம ஒயிட் பக்கம் தான் ஆட போறோம். ஸோ நம்ம தான் ஒயிட்டு. பிளாக்குக்கு நம்ம டபுள் அட்டாக் வைக்க போறோம். ஓகேவா? இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? நிறைய பீசஸ் இருக்கே, கஷ்டமா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு அப்சர்வ் பண்ணணும் பொசிஷனை அப்சர்வ் பண்ணும்போது நம்ம என்ன திங்க் பண்ணணும்னா நம்ம பீசஸ் எங்கெங்க இருக்குன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, ஒயிட்டுக்கு நம்ம யோசிக்கலாம். ஒயிட்டுக்கு 2 ரூக்ஸ் இருக்கு, ரைட்? 2 ரூக்ஸ் இருக்கு, குயின் இருக்கு, பிஷப் இருக்கு, அண்ட் பான்ஸ் எல்லாம் இங்க இருக்கு. ஸோ கிங் எல்லாம் நம்ம கவுண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அது ஓரமா இருக்கு. ஓகே ஓகே, இந்த பக்கம் பிளாக்குக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி குயின் இருக்கு, 2 ரூக்ஸ் இருக்கு, அண்ட் பிஷப் இருக்கு. ஸோ பான்ஸ், கிங். ஓகேவா? ஸோ இது மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணிக்கிறோம். எங்கெங்க என்னென்ன பீசஸ் இருக்குன்னு பார்த்துக்கிறோம். இப்போ எங்கெங்க எந்தெந்த பீஸ் இருக்குன்னு பார்க்கும் போதே நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த இடத்த பாருங்க, ரூக் இருக்கிற இடத்துல இங்க ஒரு அட்டாக் இருக்கு. ஸோ நம்ம ரூக் ஆக்சுவலா என்னதுல இருக்குன்னா அட்டாக்ல இருக்கு. ஓகேவா? சரி, நம்ம ரூக்கு யாரா சப்போர்ட் கொடுக்குறாங்களான்னு பார்க்கும்போது இந்த பிஷப்பை பார்த்தோம்னா, எஸ், இந்த பிஷப் இந்த ரூக்குக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கு. அப்போ நம்ம இப்போ அப்சர்வ் பண்ணதை வச்சு தான் நான் சொல்றேன். ஸோ நம்ம எங்கெங்க பீசஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ அது கூட எது எதெல்லாம் லிங்க் ஆயிருக்குங்கிற மாதிரி நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஓகே, அடுத்து வேற என்ன இருக்கு? அடுத்து குயின் அப்சர்வ் பண்ணா தெரியுது. அதே மாதிரி பாருங்க, இந்த ரூக் வந்து இந்த பானையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு, சேம் டைம் இந்த ரூக்கையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. கரெக்டா? ஓகே, அடுத்து இந்த குயின் அப்சர்வ் பண்ணோம்னா குயின் வந்து இந்த ஃபைல் ஃபுல்லுத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது அண்ட் இந்த டயகனல்ஸையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. ஆனா இங்க என்ன யூஸ் இருக்கான்னு பார்த்தா அந்த அளவுக்கு யூஸ் இல்லை. பட் இந்த ரூக்கு இந்த பானை அட்டாக் பண்றதுனால மேபி குயின் இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா இந்த இடத்துல மேட் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஆனா குயின் டைரக்டா இங்க வருமானா வராது, ஏன்னா இந்த இடத்துல பான் இருக்கு, அவங்க அடிச்சிருவாங்க. அப்ப வேற எங்க வந்தா இந்த பானை அட்டாக் பண்ணலான்னு பார்க்கும்போது குயின் E5க்கு வந்துச்சுன்னா we can attack this pawn, right? அப்ப என்ன பண்ணலாம்னா குயினை E5ன்னு வைக்கலாம். ஆனா இப்போ உங்களுக்கு எல்லாம் டவுட் வரும், சார் குயினை E5ன்னு வச்சோம்னா அவங்க குயினை கேப்சர் பண்ணிடுவாங்க, அப்புறம் நம்ம என்ன சார் பண்றதுன்னு. இதுக்கு தான் பொசிஷனை அப்சர்வ் பண்ணும்போதே நம்ம பார்க்கணும். என்ன பார்க்கணும்னா இந்த குயின் அவன் மூவ் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவன் இந்த சப்போர்ட்டை லூஸ் பண்ணிடுவான். ஏன்னா இந்த குயின் தான் அவனுக்கு சப்போர்ட்டா இருக்கு. கரெக்டா? ஸோ இந்த குயின் தான் இந்த ரூக்கை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. அப்போ நான் குயின் E5ன்னு வைக்கும் போது ஒருவேளை அவங்க அடிச்சிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ரூக்குக்கான சப்போர்ட் போயிடுதுல்ல, அப்போ இந்த ரூக் அடிச்சு மேட் பண்ணிடலாம், செக் மேட் பண்ணிடலாம். சரி சார், அவன் வந்து செக்மேட் ஆகுதுன்னு தெரியுதுல்ல சார், அவன் ஏன் சார் அதை பண்ணணும்? அவன் அது பண்ணாம நான் குயின் E5 வச்சோன்னே இங்க வந்துடுறான்னு வச்சுக்கலாம், அவன் குயினை காப்பாத்துறான். ஏன்னா நெக்ஸ்ட் மூவ் என்ன ஆகுது, அவன் குயினை அடிச்சானா இங்க மேட் ஆகுது, அதனால இவன் குயினை காப்பாத்திடுறான். இல்லை இவன் அடிச்சிருவான் சார், அதனால நான் குயினை காப்பாத்திடுறேன்னு பிளாக் நினைச்சானா நம்ம இங்க அடிச்சு மேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது பேரு டபுள் அட்டாக். இது ஃபோர்க்கு கிடையாது, இதுக்கு பேர் என்னது? டபுள் அட்டாக். ஏன் இதை ஃபோர்க்குன்னு சொல்ல மாட்டோம்னா, இங்க இந்த குயின் E5 வந்ததுக்கு அப்புறம் இந்த குயின் 2 பீசஸ் அட்டாக் பண்ணல, ஒரு பர்பஸ பண்ணுது, ஒரு பக்கம் பீஸ் அட்டாக் பண்ணுது. இந்த பக்கம் குயின் அட்டாக் பண்ணுது, இந்த பக்கம் மேட்டிங் த்ரெட்டை கிரியேட் பண்ணுது. அவன் என்ன சொல்றான்னா ஒயிட்டு, டேய் நான் இந்த பக்கம் வந்து மேட் செட் பண்றேன், இந்த பக்கம் உன் குயினை நான் என்ன பண்ணியிருக்கேன், அட்டாக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றான். அப்போ அவன் என்ன சொல்ல வரான்னா, ஒரு பக்கம் உனக்கு மேட்டிங் த்ரெட்டை கொடுக்குறான், ஒரு பக்கம் அட்டாக்கிங் த்ரெட்டை கொடுக்குறான். அப்ப 2 பர்பஸ் அந்த குயின் பண்றதுனால இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா டபுள் அட்டாக்ன்னு தான் சொல்லுவாங்க, ஃபோர்க்குன்னு சொல்ல மாட்டாங்க. ஓகே, ஃபோர்க்குன்னா டைரக்டா அந்த பீஸ் 2 பீஸை அட்டாக் பண்ணா மட்டும்தான் ஃபோர்க்கு. இந்த பக்கம் ஒரு பர்பஸை பண்ணுது,
இந்த பக்கம் அட்டாக் பண்ணுதுன்னா அதை ஃபோர்க்குன்னு சொல்லக்கூடாது, டபுள் அட்டாக். டபுள் அட்டாக்ங்கிறது ஒரு ஜென்ரல் டேர்ம்னு வச்சுக்கோங்க. அந்த ஜென்ரல் டேர்ம்க்குள்ள என்னென்ன வரும்னா, ஒரு பக்கம் மேட்டிங் த்ரெட் கொடுக்கலாம், ஒரு பக்கம் குயின் ஆகும், அந்த மாதிரி பொசிஷன் வரலாம். ஸோ அந்த மாதிரி ஜென்ரலான டேர்ம் டபுள் அட்டாக்ங்கிறது. ஓகேவா? ஃபோர்க்னா வெரி சிம்பிள், ஒரு பீஸ் 2 பீஸை டைரக்டா போய் அட்டாக் பண்ணும். ஓகேவா? கிளியரா? ஸோ இது எதுல வரும்னா டபுள் அட்டாக்ல தான் வரும். ஏன்னா ஒரு பக்கம் மேட்டிங் த்ரெட்டை கிரியேட் பண்றாங்க, ஒரு பக்கம் பீசஸ் அட்டாக் பண்றாங்க. ஓகே, இது எதுல வரும்னா இது வந்து ஃபோர்க்ல வரும். ஓகேவா? ஸோ இட்ஸ் பிளாக் டு பிளே. ஸோ போர்ட் ஃபிளிப் பண்ணிக்கலாம். இதுவும் மிடில் கேம்ல நீங்க நிறைய பண்ணலாம். ஓகேவா? ஆக்சுவலா இது எண்ட் கேமு. ஆனா நீங்க மிடில் கேம்ல நைட்டை வச்சு நிறைய பண்ணலாம். ஸோ எண்ட் கேம் ஆல்மோஸ்ட் எண்ட் ஆக போகுது, ரைட்? அவங்க மிடில்ல இருந்து எண்டை நோக்கி மூவ் பண்ணிட்டாங்க. எப்படி சார் அதை சொல்றீங்கன்னா, ரொம்ப ஈஸி. எல்லா பீசஸும் எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுச்சு. அவங்க கிட்ட இருக்கிறது என்ன? பிளாக் கிட்ட குயின் அண்ட் நைட், ஒயிட் கிட்ட குயின் அண்ட் பிஷப். தட்ஸ் இட், ரைட்? அப்புறமா ஒயிட் பக்கம் பாருங்க, அவங்களுக்கு பான்ஸ் இருக்கு, இவங்களுக்கும் பான்ஸ் இருக்கு. ஆக்சுவலா பொசிஷன் ஈக்குவலா இருக்கு. பிளாக் இந்த இடத்துல அட்வான்டேஜை கெயின் பண்ணணும்னு நினைக்கிறான் எண்ட் கேம்ல. ஸோ அதனால அவன் என்ன யூஸ் பண்ண போறான்னா, டபுள் அட்டாக்கை ஒரு ஸ்ட்ராட்டஜியா யூஸ் பண்ண போறான். ஓகேவா? அப்ப என்ன பண்ண போறான்னா, இந்த இடத்துல ஆக்சுவலா டபுள் அட்டாக் வரல. அப்ப அதை அவன் கிரியேட் பண்ணணும். டபுள் அட்டாக்கை கிரியேட் பண்ணணும். அப்ப கிரியேட் பண்றதுக்கு என்ன பண்றான்னா, குயின் G1ன்னு வைக்கிறான். குயின் G1. சார் என்ன சார் குயினை ஃப்ரீயா கொடுக்குறானே சார், அவன் அடிச்சிருவானே சார் அப்படின்னா, இப்பதான் அவன் ட்ராப்குள்ள விழுகுறான். குயினை அவன் கேப்சர் பண்ணி தான் ஆகணும், வேற வழி கிடையாது. ஸோ பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா, இப்ப இந்த நைட்டை பாருங்க. ஸோ இந்த நைட்டு இந்த பிஷப்பை அடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என்ன ஆகும்? நைட் இந்த இடத்துக்கு வந்துருமா? வந்துட்டு இந்த இடத்துல பாருங்க, நைட்டு செக்கும் பண்ணுது, இந்த இடத்துல குயினை அட்டாக்கும் பண்ணுது. இதுதான் ஃபோர்க்கு. ஸோ இதுக்கு பேர் தான் என்னது? ஃபோர்க்கு. ஓகேவா? ஏன்னா ஒரு பீஸ் 2 பீஸ் அட்டாக் பண்ணுது. இது டபுள் அட்டாக்னு சொல்லலாம், ஃபோர்க்குன்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ டபுள் அட்டாக்ங்கிறது ஜென்ரல் டேர்ம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ வந்து நைட் வந்து ஃபோர்க் பண்ணுது. ஸோ 2 பீஸை அட்டாக் பண்ணுது. இந்த பக்கம் கிங் அட்டாக் பண்ணுது, இந்த பக்கம் குயின் அட்டாக் பண்ணுது. அப்போ இவங்க எதை காப்பாத்தி ஆகணும்? கண்டிப்பா கிங்கை தான் காப்பாத்தி ஆகணும். அவங்க கிங்கை காப்பாத்தும் போது நம்ம என்ன பண்ணிக்கலாம்? குயினை கேப்சர் பண்ணிக்கலாம். இதனால என்ன சார் நடந்துச்சு அப்படின்னா, நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? நைட்டு கிடைச்சிருக்கு. ஸோ குயினை சாக்ரிஃபைஸ் பண்ணி இந்த இடத்துல நைட்டை கெயின் பண்ணியிருக்கோம். ஸோ எண்ட் கேம்ல கண்டிப்பா யார் வின் பண்ணுவா? பிளாக் தான் வின் பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே. இப்போ இந்த பொசிஷன் இது ஒயிட் டு பிளே. ஓகே, இது என்ன மாதிரினா இது ஃபோர்க் தான். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்? டைரக்டா 2 பீசஸ் அட்டாக் பண்ண போறோம். நீங்களே இதை கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? நீங்க குயினை யூஸ் பண்ணணும். குயினை யூஸ் பண்ணி 2 பீசஸ்க்கு அட்டாக் பண்ணணும். எப்படி நீங்க அட்டாக் பண்ணுவீங்க? ஜஸ்ட் இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. வெரி ஈஸி. குயின் தான் உங்களோட இது, கரெக்டா? ஸோ குயினை யூஸ் பண்ணி தான், ஏன்னா ரூக்கை யூஸ் பண்ணி பண்ண முடியாது. ரூக் ஆல்மோஸ்ட் லாஸ்ட்ல இருக்கு. ரூக் எங்கேயுமே வந்து பண்ணாது. அப்ப இந்த குயினை தான் யூஸ் பண்ணணும். 2 பீசஸ்னு சொல்லிட்டேன். கண்டிப்பா இந்த குயினை அட்டாக் பண்ண முடியாது. ஏன்னா குயின் அட்டாக் பண்ணா குயின் அடிச்சிருவான். அப்ப குயின் கிடையாது. இந்த குயின் அட்டாக் பண்ண போறது இல்ல. அப்போ வேற என்ன பீசஸ் இங்க 2 இருக்குன்னா, ரூக் அண்ட் கிங் தான் இருக்கு. அப்ப அந்த ரூக்கும் கிங்கும் ஒரே இடத்துல சேர்ற பாயிண்ட் என்னன்னு பாருங்க. ஸோ இந்த இடத்துல எங்கேயும் சேரல, இந்த இடத்துல சேர வாய்ப்பு இல்லை. அப்போ கிங் இங்க இருக்கு, ரூக்கு இந்த டயகனல்ல இருக்கு. அப்போ இது ரெண்டுமே சேர்ற ஒரு பாயிண்ட் எதுன்னா இந்த G5 ஸ்கொயர் தான். அந்த G5 ஸ்கொயருக்கு எப்படி இந்த குயின் எடுத்துட்டு வரலாம்? டயகனல்ல எடுத்துட்டு வரலாம். அப்போ ஈஸியா கனெக்ட் பண்ணிடலாம். குயினை G5ன்னு வைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா இங்க செக் வருது. அப்ப அந்த செக்ல இருந்து அவங்க வந்து எஸ்கேப் ஆகும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ரூக்கை கேப்சர் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபோர்க். ஓகேவா? ஸோ டைரக்டா குயின் எந்த ஒரு பர்பஸும் பண்ணல, ரைட்? டைரக்டா வந்து 2 பீஸ் அட்டாக் பண்ணுது, ஒரு பீஸ் நவுத்தும் போது இன்னொரு பீஸ் அடிச்சுக்குது. இது நம்ம பார்த்துட்டோம். இது டபுள் அட்டாக் பொசிஷன் தான். ஓகேவா? இது எப்படி டபுள் அட்டாக்கு? டைரக்டா நம்ம என்ன பண்ண போறோம்? இது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் பாருங்க. ரூக் இருக்கு, கீழே குயின் இருக்கு, கரெக்டா? ரூக்குக்கு சப்போர்ட்டா குயின் இருக்கு. அப்படியே மேல பாருங்க, இந்த ரூக் என்ன பண்ணுது? இந்த பான் அட்டாக் பண்ணுதா? இந்த பானுக்கு பின்னாடி என்ன இருக்கு? கிங் இருக்கு. இந்த பக்கம் பாருங்க, குயின் இருக்கு. அப்போ இந்த பானுங்கிறது தான் நம்மளோட கீ, ரைட்? அப்ப இந்த பானை நம்ம ரூக்கால அடிச்சிட்டோம்னா செக் வரும்.
அப்போ அவன் செக்குக்கு ஒரு வேளை காப்பாத்திட்டானா நம்ம என்ன பண்ணலாம், குயின் அடிச்சுக்கலாம். இல்ல அவன் ரூக் அடிக்கிறான்னா ரூக்குக்கு சப்போர்ட்டா குயின் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், குயின் வச்சு அடிச்சுக்கலாம். இது என்ன சார் வரும், டபுள் அட்டாக் ஆஃப் ஃபோர்க்கானா இதுவும் ஃபோர்க் தான். ஓகேவா, ஒரு பீஸ் 2 பீஸ் அட்டாக் பண்ணுச்சு. டபுள் அட்டாக்னா அங்க ஒரு கான்செப்ட் வரும், மேட் மாதிரி. ஓகே, இந்த பொசிஷன் பார்க்கலாம். இதுவும் ஈஸி தான். இது நீங்களே கண்டுபிடிங்க, பாஸ் பண்ணிட்டு கண்டுபிடிச்சு பாருங்க. ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும்னா உங்களோட ரூக்கை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பொசிஷனை அப்சர்வ் பண்ணிடுங்க. எப்படி இருக்குது பொசிஷன், எப்படி இருக்குது பாருங்கள். இங்கே பர்பஸ்ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ரூக்கை எடுத்து லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ரூக்கு எதுக்குமே யூஸ் ஆக போகிறது இல்லை. அப்போ எது ஃப்ரண்ட்டில் இருக்குன்னு பார்த்தா நைட்டும் ரூக்கும் தான் ஃப்ரண்ட்டில் இருக்குது. அதுவும் நைட்டும் ரூக்கும் பாருங்கள் ஒரே பீஸை அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. கரெக்டாக? அப்போ இந்த மாதிரி ஒரே பீஸை அட்டாக் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம கேப்சர் பண்ணும் போது இந்த மாதிரி பெரிய பீஸ்ல ரூக்ல கேப்சர் பண்ணும்போது இந்த இது அட்டாக் வந்து வைடா இருக்கும். ஏன்னா இந்த ரூக் என்ன பண்ணும்னா இங்கேயும் அட்டாக் பண்ணும், சேம் டைம் அதோட சைட்ல அது ரூக்கோட மூவ்மெண்ட் தெரியும்ல உங்களுக்கு. ஓகே, ஸோ இது பிளஸ் மாதிரி என்ன பண்ணும், அட்டாக் பண்ணும், ரைட்? அப்போ வந்து இவங்க அவங்களோட கிங்கை வந்து சேவ் பண்ணும்போது நம்ம இன்னொரு சைட்ல பீஸை அடிச்சுக்கலாம். ஓகே, இதுவும் நம்மளுக்கு ஃபோர்க்ல தான் வரும், டபுள் அட்டாக்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, இது எல்லாமே டபுள் அட்டாக் பொசிஷன்ஸ் தான். ஓகே, இது எல்லாமே டபுள் அட்டாக்ல தான் வரும். உங்களுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, நம்ம இதை ஆல்ரெடி பார்த்தோம், ரைட்? என்ன பண்ணுவாங்க, குயின் E5ன்னு வருவாங்க. ஸோ இங்கே வந்து இந்த குயின் 2 பர்பஸை பண்ணுது, ஒரு பக்கம் அட்டாக் பண்ணுது, ஒரு பக்கம் செக்மேட்டை கிரியேட் பண்ணுது. அந்த மாதிரி எப்பெல்லாம் செக்மேட்டை கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கோ இதை நீங்கள் டபுள் அட்டாக்னு சொல்லிக்கலாம். ஆர்எல்ஸ் இந்த இடத்துல இந்த மாதிரி பொசிஷன்ஸ்லாம் வரும்போது டைரெக்டாக இந்த பீஸ் என்ன பண்ணுது, 2 பீசஸை அட்டாக் பண்ணுது. அப்போ இதை ஃபோர்க்குன்னு சொல்லிக்கலாம். அவ்வளோதான். ஸோ ஃபோர்க்கும் டபுள் அட்டாக்கும் டிஃப்ரெண்ட் கிடையாது, ரெண்டுமே ஒரே இதுதான். ஆனால் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா ஃபோர்க் வந்து டபுள் அட்டாக் தான், ஆனால் எல்லா டபுள் அட்டாக்கும் ஃபோர்க் கிடையாது. ஓகேவா, அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ என்ன டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம். ஓகே, தேங்க்யூ.